ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா, லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டே இன் மை லைஃப் வீடியோ போட்டிருந்தேன். அதில் குக்கிங் வீடியோ நான் லேட்டாக ஷேர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவாக ஷேர் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். அதுதான் இப்போது ஷேர் பண்ணுறேன். குக்கிங் பார்ட்டு தான் இது. என்ன சமைக்க போகிறேன்னா, சொரக்காய் வச்சு கூட்டும் ஒரு கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறேன். ஒரு சின்ன சொரக்காய் தான். நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சொரக்காயோட தோலெல்லாம் சீவிட்டு அதில் இருக்க உள்ள விதையெல்லாம் தனியாக கீறி எடுத்துக்கிட்டேன். ஒரு வீடியோவில் அது சட்னி பண்ணலான்னு போட்டிருந்தாங்க. சரி ட்ரை பண்ணலான்ட்டு நான் அதை க்ளோஸ் பண்ணி உள்ளே வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். தோல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். இதுதான் நான் சொரக்காவும் ஃபஸ்ட் டைம் குக் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி நான் பண்ணது கிடையாது. சரி ட்ரை பண்ணலாம் கிரேவியா அப்படின்றதுக்காக எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கூட்டு கொஞ்சமாக பண்ணிவிட்டு கிரேவிக்கு நிறைய வச்சுக்கலாம். அது வச்சோன்னா நைட்டு சப்பாத்தி கூட வச்சுக்கலான்ட்டு தான் நான் செஞ்சேன். ஸோ ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்கிட்டேன். நல்லா கழுவி தனியாக சொரக்காய் வச்சுட்டேன். அப்புறம் கூட்டுக்காக சிறு பருப்பும் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் போட்டு கழுவி எடுத்துக்கிட்டேன். அதில் சொரக்காய் இது வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு வேக வச்சிடலான்றதுக்காக ஃபஸ்ட்டு பருப்பெல்லாம் கழுவி எடுத்துக்கிட்டு ஒரு கையளவுக்கு வெங்காயம் போட்டுக்கிட்டேன். கொஞ்சோண்டு தக்காளி போட்டுக்கிட்டேன். அப்புறம் தோல் உரிக்காமே பூண்டு அதில் போட்டுக்கிட்டேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டேன். கொஞ்சமாக சொரக்காவும் அதில் அள்ளி போட்டுக்கிட்டேன். இப்போ மஞ்சத்தூளும் உப்பு, அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் தண்ணி ஊற்றி தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றிடாமல் ஒரு 1.5 கிளாஸ் அந்தளவுக்கு ஊற்றிக்கிட்டேன். அது கரெக்டாக மூழ்கி வர அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா கூட்டு தானே செய்ய போகிறோம், ரொம்ப தண்ணியாக வந்துடக்கூடாதுன்றதுக்காக இது பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை மூடி அடுப்பில் வச்சுட்டேன். அப்புறம் கிரேவிக்கு தேங்காய் அரைச்சிக்கலான்ட்டு தேங்காய் கீறி எடுத்துகிட்டு அதில் சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ கிரேவிக்கு தேவையானது என்னென்னா, சொரக்காய் வெங்காயம் தக்காளி பூண்டு நச்சு எடுத்துக்கிட்டேன். தேங்காய் உப்பு தனி மிளகாத்தூள் குழம்புத்தூள் கடுகு சோம்பு இதெல்லாம் தாளிக்க எடுத்துக்கிட்டேன். இடையிலே மேடம் ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்தா அதை கொண்டு என்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ கிரேவிக்கு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு பக்கம் குக்கரில் சொரக்காய் கூட்டுக்கானது ரெடி ஆகிட்டுருக்கு. விசில் வரட்டும்னு அதுவும் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே கடுகும் சோம்பும் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு ஒரு 4-5 பூண்டு நச்சு வச்சுருந்தேன், அது போட்டுக்கிட்டேன். அப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் அது கூட போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தான் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிட்டேன். அப்புறம் ஒரு தக்காளி அதையும் கட் பண்ணி போட்டு நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் மசாலா ஐட்டம்லாம் போட்டுட்டு அதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலான்னு போட்டுட்டேன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு, சிக்கன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு போடுறேன். இது நான் சப்பாத்திக்குள்ளே கிரேவி மாதிரி வைக்கிறதுனால இந்த கரம் மசாலா இதெல்லாம் நான் போடுறேன். தனி மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். குழம்புத்தூள் சின்ன ஸ்பூனில் தான் போடுறேன், அதனால நிறைய போடுற மாதிரி இருக்கும். ஆனால் 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் குழம்புத்தூள். இதை நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு சிம்மில் வச்சு வதக்கிக்கிட்டேன். அதிகமாக ஹை ஃப்ளேம் வச்சோன்னா கருகி போயிடும். சிம்மில் வச்சுட்டு அப்படியே வதக்கிட்டேன். அது வதங்கினதுக்கு பிறகு சொரக்காவையும் போட்டு அந்த மசாலாவோட நல்லா இதாகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டேன். சொரக்காயிலேருந்து தண்ணி வருமானு தெரில, ஆனால் நான் ரொம்ப நேரம் மூடி வச்சுருந்தேன், தண்ணி எதுவும் வந்தமான்னு தெரில. ஆனால் ரொம்ப ட்ரையாகவும் அவ்வளோ லைட்டாக ஈரப்பதம் ஆன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிட்டேன். ஏன்னா சொரக்காயில் கொஞ்சம் சாரட்டுன்றதுக்காக இப்போயே உப்பு போட்டுட்டேன். அப்புறமா பார்த்துட்டு வேணும்னா திரும்பி போட்டுக்கலான்னு போட்டுட்டேன். கூட்டுக்கானது பருப்பு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இது மத்தெல்லாம் வச்சு மசிக்க வேண்டாம், சும்மா கரண்டிலே கிளறி விட்டால் நல்லா மசிஞ்சிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு, வாசனையே சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதை தாளிச்சுக்கிட்டால் மட்டும் போதும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கிட்டேன். ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன்.
அப்புறம் வந்துட்டு பட்டை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு அப்படியே ஊற்றிட்டேன். ஸோ இது போட்டுக்கிட்டேன், பெருங்காயத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன், அது வீடியோவில் கவர் பண்ணாமல் விட்டுட்டேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு அந்த இது பருப்பு கூட்டு இருக்குல்லையா அதை அப்படியே அதில் ஊற்றிட்டேன். அவ்வளோதான், அது ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சோண்டு தண்ணி கலந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி இறக்கிட்டேன். இந்த பக்கம் வந்து சொரக்காய் அப்படியே நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கு வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி அது நல்லா கொதித்து வரட்டுன்ட்டு தேவையான அளவு நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு, ஏன்னா தேங்காய் ஊற்ற போகிறேன், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டேன். அது நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணேன். நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் தேங்காய் வந்து ஊற்றிக்கிட்டேன். தேங்காயில் வந்து கொஞ்சமாக சோம்பு போட்டு அரைச்சிக்கிட்டேன் நான். தேங்காவை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். வாசனையே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து நம்ம புளிக்குழம்பு மாதிரி, அதாவது காரக்குழம்புன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இல்லாமல் கிரேவியாக தானே வைக்கிறோம். அதனால் இந்த கரம் மசாலா, சிக்கன் மசாலா போட்டது, தேங்காயில் வந்து சோம்பு போட்டு அரைச்சது, இதெல்லாம் வந்து சிக்கன் குழம்பு வாசனை மாதிரி வரும் இல்லையா, அதனால் வாசனையும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா கிளறி விட்டு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இந்த டைமில் உப்பும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிட்டேன். அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்ல ஒரு கொதி வரும்போது அப்புறமா சிம்மில் வச்சோன்னா சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும்னு பார்த்தேன். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த டைமில் கிளறி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டேன். நல்லா மேலே எண்ணெய் படர்ந்து வர அளவுக்கு இருக்கணும் இல்லையா, அதனால் வந்து இப்படி கொதி வந்தோடனே சிம்மில் வச்சுட்டேன். சிம்மில் வச்சு நல்லா முழுசாக மூடாமல் லைட்டாக திறந்துருக்க மாதிரி அப்படி மூடி வச்சிட்டேன். அப்படியே இன்னொரு பக்கம் சாதமும் வச்சுட்டேன், சாப்பாடும் ரெடி ஆகட்டும்ன்ட்டு. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போயே எண்ணெய் நல்லா திரண்டு வந்துச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகுது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்து தான் நான் ஆஃப் பண்ணேன். இப்போயே கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சிடலான்னு திரும்பி மூடி வச்சிட்டேன். அப்புறம் வந்து மாம்பழம் இருந்துச்சு, அது பார்த்திங்கன்னா அந்த காம்பு இருக்கிற இடத்துல கொஞ்சம் அழுகி போன மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அந்த கார்னர் மட்டும் நல்லா கட் பண்ணிவிட்டு அப்படியே 2 பக்கமும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சாப்பிடும்போது வேணால் சாப்பிட்லாம், இல்லைனா ஈவினிங் கூட சாப்பிட்டுக்கலான்னு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, மேலே எண்ணெய் நல்லா படர்ந்து வந்துருச்சு. எந்த குழம்புனாலுமே சரி, நல்லா சமைக்கிறவங்களுக்கு தெரியும், குழம்பு நல்லா மேலே எண்ணெய் வந்து படர்ந்து வந்துச்சுன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ குக்கிங்லாம் முடிச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் கிச்சனை. அப்புறம் லன்ச் டைம் ஆனதுனால சாப்பிட ஆரம்பித்தாச்சு. சாதம் போட்டுட்டு அப்படியே குழம்பு ஊற்றி சாப்பிட்டாச்சு. பாப்பாவுக்கு வந்து கூட்டு வச்சு பிணைஞ்சு ஊட்டி விட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் காரமாக வச்சதுனால அவளுக்கு கூட்டுலேயுமே காரம் இருக்குது, ஆனால் அதுவே போதுமானதுன்னு நெய் ஊற்றி அதையே நான் பாப்பாவுக்கு ஊட்டிட்டேன். ஸோ இந்த ரெசிபி நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் இதுவரை செய்யாதவங்க வேணும்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் புதுசாக தான் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.